ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஃபர்ஸ்ட் மிட்டம் உங்களுக்கான பிளான். அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. ஏன்னா செகண்ட் ஆர் தேர்ட் வீக் உங்களுக்கு வச்சிருவாங்க. நம்ம ஆல்ரெடி ஜூன் மந்த் எங்கள் இதில் வந்து போட்டிருந்தோம் நம்ம. ஸோ ஜூன் மந்த் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு. ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் நல்ல மார்க் எடுத்துருக்கலாம். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இருக்குது. ஸோ இதில் எப்படிலாம் படித்தா எதெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்குறப்ப கண்டிப்பாக நம்ம மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். பிஃபோர் தட், நான் கார்த்திக் ஃப்ரம் சாய்வர் அகாடமி. ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பிளான், ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால உங்களுக்கு ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸ் அண்ட் ஸ்கூல் எக்ஸாம்லாம் எப்படி மார்க் எடுக்குதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. உங்களுக்காக எங்கள் சாய்வர் அகாடமி நம்ம சாய்வீரா ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அது நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஜூலை 13th அன்னைக்கு வருது. இது ஒரு லைவ் செஷன் தான், ஒரு 2 hours இருக்கும். அதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா பிளான்ஸ் அண்ட் எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் கம்ப்ளீட்டாக A to Z உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே அங்கே லைவில் நம்ம சொல்லி தர போகிறோம். ஸோ நீங்கள் அதை கற்றுக்கோங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் பப்ளிக் அண்ட் ஸ்கூல் எக்ஸாம்ஸில் நிறைய மார்க்ஸ் வாங்கலாம். டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், சைன் அப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் லைவ் செஷனில் உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மீட் பண்ண வரோம். ஸோ வாங்க, அண்ட் அதில் நிறையா இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம ஜென்ரலாக இப்போ ஃபிசிக்ஸில் நம்ம போயிடலாம். இப்போ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு 1, 2, 3 கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ சார் எனக்கு 2 வீக்ஸாக இருக்குது, இப்போ இவ்வளோ நான் எப்படி படிக்க முடியுதில்ல. 1 and 3 ரெண்டுமே பெரிய லெசன்ஸ், கிட்டத்தட்ட உங்களுக்கு லாங் ஆன்சர்ஸே மோர் தேன் 20 இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களோட சாய்ஸ் என்னன்னா 1, 2 ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. எங்களுக்கு எப்போவுமே மார்க்காக படிக்கக்கூடாது, நீங்கள் தரவாகணும். அப்போ 1, 2 ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஏன் அப்படின்னா, இந்த 1 and 2 ஸ்கூல் அட்லீஸ்ட் ஏதாச்சும் டெஸ்ட் வச்சுட்டே இருந்திருப்பாங்க, ஏதாவது கொஞ்சம் படிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ 1, 2 ரொம்ப ஈஸி. அதில் 2 என்ன பண்ணுறீங்கன்னா, புக் பேக்கில் மொத்தமாக 8 லாங் ஆன்சர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஈஸி, அந்த 8 லாங் ஆன்சர்ஸும் இப்போ படித்து வச்சுருங்க. நீங்கள் அதில் ஒரு லாங் ஆன்சர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக வரும். நீங்கள் ஃபிசிக்ஸ் லேப் போகிறப்ப அது பண்ணுவீங்க, அதை பண்ணுறதா இங்கே படிக்கிற மாதிரி இருக்கும், படிச்சிருங்க. ஸோ 8 லாங் ஆன்சர்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் என்னன்னா, ஒரு லெசன் படிக்கிறப்ப ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இந்த ஃபஸ்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் இதில் உங்களுக்கு வந்து மேஜரான 5 மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கும், அதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அப்போ தியரிட்டிக்கலாக இருக்கிற 5 மார்க்ஸ் டைம் இருக்கப்போ நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகே சார், ஆக்சுவலி நாங்கள் என்ன இந்த 1 and 2 ஆல்ரெடி நான் சூப்பராக படிச்சிட்டேன். ஸோ ஜூன் மந்த் பிளான் படி நான் படிச்சிட்டேன் சார், எனக்கு நீங்கள் இன்னொரு பிளான் கூட கொடுங்க அப்படின்னா, தேர்ட் லெசன் மிச்ச பார்ட் ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஏன்னா லாஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா ஃபெரோமேட்டிக் வரைக்கும் பார்க்க சொல்லியிருந்தோம். தென் ஃபெரோமேட்டிக் அப்புறம் லாஸ்ட் கேலோமீட்டர், அம்மீட்டர், வோல்ட்மீட்டர் அந்த டாபிக் வரையும் நீங்கள் பார்த்துருங்க. தென் சார் நான் இது 3மே சூப்பராக முடிச்சிட்டேன். இப்போ நான் இந்த 2 வீக்ஸில் நான் என்ன பண்ணணும், நான் வந்து இப்போ ஃபஸ்ட்லேயே நான் சென்டம் எடுக்கணும். எங்கள் டீச்சர் ஸோ என்னை வந்து பார்த்து செமையாக படிக்கிற அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜென்ரலாக 2 தான் எப்போவுமே ப்ராப்ளம் கேட்பாங்க பப்ளிக்கில். அப்போ ஃபஸ்ட்டு 2ஓட இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸஸ் ப்ராப்ளம் பார்த்துருங்க, 3யும் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் லெசனில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் லெசனில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இப்போ பார்த்துக்கோங்க. எக்ஸைஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் முடிச்சிருங்க. தென் வேறு என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, இதோட 1 மார்க்ஸ் பார்ட். ஸோ என்னென்னா, இந்த 1, 2, 3யோட 1 மார்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரேதர் நீங்கள் ப்ராப்ளம் போடுற மாதிரி காட்டிலும் உங்களுக்கு எப்படின்னா தியரிட்டிக்கலாக கேட்பாங்க. எக்ஸாம்பிள் வேல்யூ ஆஃப் எப்சிலோன், வேல்யூ ஆஃப் பேரோமேட்ரிக் ரேஷியோ, வேல்யூ ஆஃப் போர் மேண்டன் ரேஷியோ, இந்த மாதிரி நம்ம கேட்க நிறைய சான்ஸ் இருக்கும். இந்த தியரி பேஸ்டு கொஷின்ஸ் தான் 1 மார்க்ஸே கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகே சார், இப்போ நான் வந்து என்னென்னா, ரொம்ப என்னை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி வச்சுருக்காங்க, வீக் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் என்ன வச்சுருக்காங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. பட் நான் மொதல் அட்டம்ப்ட்லேயே நான் உங்களுக்கு என்னென்னா என்னை வீக் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்லேருந்து தூக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 1, 2 இருக்குது பார்த்தீங்களா, 3. ஸோ இதில் வெறும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் படி நம்ம சொல்ல மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1, 2, 3 2 மார்க்ஸ் விட்டுருங்க. 2 மார்க்ஸ் டச்சே பண்ண வேண்டாம். நீங்கள் 5 மார்க்ஸ் மட்டும் பாருங்கள். அந்த 5 மார்க்ஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டெரிவேஷன் மட்டும் பாருங்கள். டெரிவேஷன் என்னெல்லாம் இருக்கோ அந்த 1, 2, 3, 5 மார்க்கோட டெரிவேஷன் மட்டும் பார்த்துருங்க. முடிச்சா ஃபிசிக்ஸ் செமையாக நம்ம இது பண்ணிடலாம். ஸோ 2 வீக்ஸ் தான் நமக்கு இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இந்த 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபிசிக்ஸ் விட்டுடலாம் நம்ம. தென் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கெமிஸ்ட்ரி போய்க்கலாம். ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி உங்களுக்கு என்ன போர்ஷனாக இருக்கும்னா 1, 2, 6, 7, 11. இதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸிங்கிறது 1, அப்புறம் 7, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6. இதை ஃபஸ்ட்டு 3 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புக் பேக் புக்கிங் ஃபுல்லாக தரவாயிருங்க. தென் இந்த 2ம் 11ம் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நிறைய இருக்கும், நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன படிக்கிறதுன்னு தெரியாது. இப்போதைக்கு 2ல் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, புக் பேக் மட்டும் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ 11 வரப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, 11 ஒரே டைமில் உங்களால் தரவு பண்ண முடியாது. ஸோ இந்த 2 வீக்ஸில் நம்ம படித்தாகணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 11ல் ஃபீனாலோட எல்லா டாபிக்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபீனாலோட ப்ரிப்ரேஷன், அதுக்கப்புறம் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. தென் வேறு ஏதாச்சும் 11th லெசனில் நேமிங் ரியாக்ஷன்,
டவுஸ் ப்ராசஸ் இது வந்து ஃபினாலே வரும். வேறு ஏதாச்சும் நேமிங் ரியாக்ஷன் உங்களுக்கு இருக்கா, அந்த மாதிரி சேஸ் அ ஃப்ரூட் லைக் தட், இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்வோன் ஆக்சிடேஷன் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி நேமிங் ரியாக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ படித்து வச்சுருங்க 11th. ஓகே சார், இதெல்லாம் ஆக்சுவலி நான் 1 2 6 7 நான் சூப்பராக தரவாயிட்டேன், எனக்கு இந்த 11 மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ரியாக்ஷன்ஸ் எழுதி பாருங்கள். கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷன்லேருந்து ஈத்தரோட ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும் எல்லா ரியாக்ஷன்ஸ் எழுதி பார்த்துருங்க. ஏன்னா அப்போ இது முடிச்சாதான் உங்களால் 1 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி ஏதாச்சும் கிரியேட்டிவாக கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். இந்த 11th லெசன் படித்தா மட்டும்தான். ஓகே சார், எனக்கு இந்த 11th லெசன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேறு என்ன சிம்பிளிஃபைடாக சொல்லுங்கள் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜென்ரலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபீனால் பார்ட்டோட ப்ரிப்பரேஷன் கெமிக்கல் பார்த்துட்டு தென் ஆல்கஹாலோட எத்திலீன் கிளைகால் கிளிசரால் அந்த டாபிக் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த டைம். ஸோ இது பண்ணுறப்போ ஓரளவு நம்ம கவர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபஸ்ட் மிட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் எது பெண்டிங் இருக்கோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சென்டம் எடுக்கிறவங்க இதில் யூசஸ் சேர்த்து நீங்கள் பார்க்கணும். யூசஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கேட்கலாம். எக்ஸாம்பிள் ஃபீனால் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபீனால் டாப்பிக்லேயே மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அடுத்து டைஹைட்ரிக் ஆல்கஹால், அடுத்து ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துருங்க கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். தென் கெமிஸ்ட்ரியோட 1 மார்க்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது இப்போ சப்போஸ் ஒரு லேட் பூமர் லிஸ்ட், அதாவது உங்கள் ஸ்கூல் உங்களுக்கு வீக் ஸ்டூடெண்ட் வச்சிருப்பாங்க. நாங்கள் ஜென்ரலாக வீக் ஸ்டூடெண்ட் நாங்கள் சொல்ல மாட்டோம், லேட் பூமர்ஸ் தான் சொல்லுவோம். அவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 2 6 7 11 இதோட 1 மார்க்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. புக் பேக் மட்டும் பாருங்கள், ஏன்னா புக்கிங் படிக்கிறது ரொம்ப டைம் ஆயிடும் உங்களுக்கு. தென் 1 6 7 பக்காவாக படிச்சிடுறீங்க ஃபுல்லாக. 2 வந்து வெறும் புக் பேக், 11th ஃபீனால் ஒரு டாப்பிக்கில் நேமிங் ரியாக்ஷன் மட்டும் முடிச்சிடுறீங்க. இது முடித்தாலே கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு ப்ராப்பராக ஒரு 50க்கு வைக்கிறாங்க. சில ஸ்கூல் 50க்கு வைப்பாங்க. 30+ங்கிறது தாராளமாக நீங்கள் எடுக்க முடியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ கம்மிங் டு மேக்ஸ். ஸோ மேக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா மேக்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா 1 2 3. சார் ஆக்சுவலி இந்த 1 2 3 நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த 1ம் பெரிய சாப்டர், இந்த 2ம் பெரிய சாப்டர், 3 அதோட கம்மி. ஓகே, இப்போ நாங்கள் என்ன ஜென்ரலாக நாங்கள் அட்வைஸ் பண்ணுறப்ப என்ன சொல்லுவோம்னா, இந்த ஃபஸ்ட்டு படிங்க பட் அட்டன் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இவர் ரொம்ப ரொம்ப டைம் கன்சியூமிங். இந்த ஃபஸ்ட் சாப்டர் ஒவ்வொரு சம் போடுறீங்கன்னா லைட்டாக ஒரு இடத்துல ப்ளஸ் மைனஸ் தப்பு பண்ணிங்கன்னா ஃபுல்லாக போயிடும். பெரிய ஸ்டெப் மார்க்கே ஒரு 2 3 மார்க் தான் வரும் 5 மார்க்ஸ்க்கு. ஸோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 3 ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஸோ இப்போ நான் 1 பொறுத்த வரைக்கும் எந்தெந்த எக்ஸசைஸ் வந்தால் நீங்கள் அட்டன் பண்ணலாம் நான் சொல்லிடுறேன். காசியன் கொஞ்சம் ஈஸி, ஏன் அப்படின்னா அதில் நீங்கள் XYZ டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் வந்தால் விட்டுருங்க, கிராமஸ் வந்தால் விட்டுருங்க. ஏன்னா அது ரெண்டுமே ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் ஆனாலும் போயிடும். முடிஞ்சால் வேர்ட் ப்ராப்ளம் மொத்தம் ஒரு 15 to 16 தான் வேர்ட் ப்ராப்ளம் இருக்கும். முடிஞ்சால் ஃபஸ்ட் சாப்டரோட வேர்ட் ப்ராப்ளம் பார்த்துருங்க. செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. அதுலேயும் பர்டிகுலராக உங்களுக்கு 2.7 2.8 பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 உங்களுக்கு நல்லா கிளியராக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மறக்கவே மறக்காது. தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதில் பர்டிகுலராக என்ன பண்ணுறீங்க, 3.4 5 மார்க்ஸ் கேட்கலாம், 3.5 கேட்பாங்க, 3.3 இது 3 உங்களுக்கு 5 மார்க்ஸை கேட்க சான்ஸ் இருக்குது. ஏன் நம்ம ஃபஸ்ட் சாப்டர் விட்டு இதை பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா, தேர்ட் வர்சஸ் ஃபஸ்ட் சாப்டர் வருது அப்படின்னா அட்டன் பண்ணிக்கலாம், 2 வர்சஸ் தேர்ட் வந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ 1 வர்சஸ் தேர்ட் எப்படி வந்தாலும் நம்ம அட்டன் பண்ணுறதுக்காக தான் இது சொல்கிறோம். ஓகே சார், இப்போ நான் லேட் பூமர்ஸாக இருக்கேன், நான் என்ன சார் கிளியராக பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் 1.1 இப்போதைக்கு விட்டுருங்க, ஏன்னா அத்தனை சம் நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் இப்போ 1.2 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 2 மார்க்ஸ் நமக்கு வரும், அட்டன் பண்ணிடலாம். அண்ட் தென் 1.1ல் அஜ்ஜியை கொடுத்து உங்களுக்கு ஏ இன்வெஸ்ட் கேட்பாங்க. ஸோ இது வந்து 2 மார்க்ஸ் நமக்கு அட்டன் பண்ணிடலாம். ஓகே டன். இப்போ 2 மார்க்ஸ் ஆச்சா. வேறு எதாவது நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்கலன்னா 1.6ம் 1.7ம் நல்லா பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா சம்ஸுமே, இதில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மியூ அண்ட் லாம்டா இந்த மாதிரி சில சம்ஸ் இருக்கும். நம்ம பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் பார்க்காம எக்ஸசைஸ் வைஸ் பார்க்கணும். நீங்கள் 1.6 and 1.7 ஒரு ஃபுல்லாக பார்த்துருங்க. தென் செகண்ட் சாப்டர் நாங்கள் ஃபுல்லாக தான் பார்க்க சொல்கிறோம், ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இங்கேயே ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க. ஸோ அப்போ என்ன, செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக பார்த்துருங்க. நமக்கு தேவை தரோம். ஸோ அடுத்து நீங்கள் குவேட்டியில் வரப்போ மிச்சிருக்க ரிமைனிங் இதெல்லாம் நீங்கள் தரவு பண்ணிடணும். ஓகே, செகண்ட் சாப்டர் நம்ம முடிச்சாச்சா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேர்ட் சாப்டரில் நம்ம சொன்ன மாதிரி 3.4 3.5 3.3 இது 5 மார்க்ஸ். ஸோ 3.2ம் 3.6லேருந்தும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வரலாம். இதுக்கும் சேம் லாஜிக் தான். புக் பேக் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவு பண்ணிங்க. தேர்ட் சாப்டரில் புக் பேக் ஒரு 8 to 10 1 மார்க்ஸாக இருக்கும். மேலத்தில் தான் 20 இருக்கும். ஸோ டெய்லியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் 1 மார்க்ஸ் பார்த்துடணும். இப்போ கெமிஸ்ட்ரியில் ஒரே நாள் 1 மார்க்ஸ் படிக்க முடியாது. ஏன்னா சில டிஸ்ட்ரிக்டில் எப்படி வைப்பாங்க அப்படின்னா, மார்னிங் ஃபிசிக்ஸ் இருக்கும், ஈவினிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை அப்படின்னா மார்னிங் ஃபிசிக்ஸ் இருந்தால் ஈவினிங் தமிழ், இந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் நம்ம 1 மார்க்ஸ் மார்னிங் எழுந்திரிச்சு படிக்கிறதுலாம் கஷ்டம். இப்போ இருந்தே என்ன பண்ணணும், 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துடணும்.
தென் ஃபிசிக்ஸ் டெரிவேஷன் படித்தா மறக்கும், கண்டிப்பாக மறக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் கொஸ்டின் எழுதி அந்த டெரிவேஷன் எழுதி பார்த்துருக்கணும். அந்த டெரிவேஷனை 3 days ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மறக்கிறதுக்கு சான்சஸ் எதுவும் அந்த மாதிரி பெருசாக இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ஒரு லெசன் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே A to Z எல்லாமே படிச்சிருக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தான். இவ்வளோ படித்து அந்த லெசன் ஒரு 2 marks ஒரு 3 mark இல்லை ஒரு 5 mark தான் வருது. நான் ஏன் இவ்வளோ மெனக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம ஒரு நல்ல கட் ஆஃப் எடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அது நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் பண்ணிடுங்க. அண்ட் மேக்ஸ் கண்ணில் பார்க்காத, யூடியூப் சேனல் பார்க்குறியா, ஸோ ஓகே டன். ஸ்கூலில் எடுத்திருக்காங்களா, ஓகே, எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுதான் கரெக்டாக இருக்கும், கரெக்டான வே. ஸோ சில பேர் கண்ணில் பார்த்து படிக்கிறவங்க இருந்திருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் ஸோ நமக்கும் வரும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக போட்டு பார்த்துருங்க. மாடலுக்கு ஒரு சமாச்சு போட்டு பாருங்கள். அண்ட் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போய் உங்களோட ஃபஸ்ட் மிட்டம் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க மறக்காமல் ஃபஸ்ட் மிட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்த மார்க்ஸை இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு ஸோ ஓகே நம்ம கைட் பண்ணதில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும் சார்? சாய்வர் அகாடமிலேருந்து எங்களுக்கு இன்னொரு மாதிரி டைப் ஆஃப் வீடியோஸ்லாம் எங்களுக்கு கொடுங்க சார், எங்களுக்கு இது மாதிரி வேணும். ஏன்னா மற்ற சேனல்ஸில் நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட மிஸ் ஆகிற சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ்லாம் எங்களுக்கு இது எங்களுக்குலாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சார், இது எங்களுக்கு எடுங்க அப்படின்னா ஓகே அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்காக அதை நாங்கள் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.